எனது தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரல் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும், தேவை என்பதை நாம் இக்கதைகள் மூலமாக உணரலாம். தற்போது அவர் எழுதிய வெக்காமை அதிகாரத்தில் 5ஆம் குறள். இது எண்ணிக்கைப்படி 175ஆம் குறள். குறள் என்னவென்றால், அகன்ற அறிவெல்லாம் யார் மாட்டும் வெக்கி வெறிய செய்யின். பொருள் என்னவென்றால், ஆரிடத்திலும் பொருளை கவர விரும்பி பொருந்தாதவற்றை செய்தால் நுட்பமானதாய் விரிவுடையதாய் வளர்ந்த அறிவால் பயன் என்ன என்பது. கதையை பார்ப்போம். சுந்தரராஜன் பெயருக்கேற்ப அழகுதான், அறிவாளி, திறமைசாலி, கல்வியில் சிறந்து செல்வத்தில் வளர்ந்து உடல் பலத்தையும் பேணும் சாமர்த்தியசாலி. மல்டிநேஷனல் ஐடி கம்பெனி வைத்துள்ளார். சுமார் 200 பேர் இந்தியாவில் சென்னையில் வேலை. இந்தியா முழுவதும் வெளிநாட்டு கிளைகளிலும் ஆயிரக்கணக்கானவர் வேலை செய்கின்றனர். ஐடி சித்தாந்தம் செயல்படுத்த கனரக தொழிற்சாலையும் அவருக்கு உண்டு. ஸ்பேர் பார்ட்ஸ் செய்யும் கம்பெனியும் உண்டு. கல்வி, செல்வம், வீரம், சமயோசிதம் கொண்டு செய்த செயல்களால் பல பாராட்டுகள், பழக்கங்கள், அடிக்கடி உள்நாட்டு வெளிநாட்டு பயணங்கள், தொழில், ஜாலி டூர் என அவரது வாழ்க்கை நடந்து வந்தது. கல்லூரிகள், பிற கம்பெனிகளில் இருந்து தொழில் பயிற்சிக்காக வருவோரும் நிறைய உண்டு. இந்த திறமைகளால் ஊரில் பல சமூக ஆன்மீக பணிகளில் தலைமை பொறுப்பும் உண்டு. அரசாங்க அதிகாரிகள் கலப்பு உதவியும் அவருக்கு உண்டு. மேனகா படித்த உறவுக்கார மிடில் கிளாஸ் மனைவி. இவர் விரும்பி மறைந்த மனைவி. சுந்தரராஜன் குணம் தனி, சாமர்த்திய குணம். எவ்வளவு செல்வம் பொருள் இருந்தாலும் ஷாப்பிங் செல்லும் போது சிறிய அடக்கமான விலை உயர்ந்த பொருள்களை கேமரா கண்களை ஏமாற்றி பல தடவை எடுத்துக் கொண்டு விடுவார். பயிற்சிக்கு வரும் அழகான பெண்களுக்கு தனி பர்சனல் கவனிப்பு பயிற்சி தருவார். பிற கம்பெனி திறமையான பணியாளர்கள் அவர்களை பொருளால் ஆசை காட்டி தன் கம்பெனிக்கு வளைத்து போட்டுக் கொள்வார். இதன் மூலம் லாபம் பெருக்கிக் கொள்வார். ஸ்பேர் பார்ட்ஸ் உற்பத்தியில் சுணக்கம் உண்டாக்கி டிமாண்ட் உண்டாக்கி விலையை உயர்த்தி விடுவார். போட்டி கம்பெனிகளின் பொருள்களை தம் கம்பெனி பொருள்கள் குறைவான விலையால் குறைத்து நஷ்டம் உண்டாக்கி அவர்களுக்கு பிறகு தன் பொருள்களின் விலையை ஏற்றி விடுவார். சமூக சேவை செயல்பாடுகளில் தான் தன் தலைமையால் அதிகம் பகிர்வது போல காட்டி மற்றவர்கள் அதிக தொகை தர செய்து விடுவார். மனைவி மதிவு மந்திரி என்பார்கள். அதனால் மேனகா, என் பேச்சை கேளுங்கள், இந்த மாதிரி செயல்கள் உங்கள் தகுதி, செல்வம், செல்வாக்குக்கு, திறமைகளுக்கு தேவையில்லையே என்று பலமுறை கூறியும் உள்ளார். இதனால் ஒன்றும் பயனில்லை. மெல்ல மெல்ல இம்மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் உஷாரானார்கள். அன்று வேறு கம்பெனி இருந்து வந்த ராதிகாவுக்கு பயிற்சி அளித்த போது அவர் நடந்து கொண்ட விதம் ராதிகாவை தன் செல்போனில் பதிய வைக்க செய்தது. அந்த வாரம் வழக்கமாக வாங்கும் கடிகார கடையில் ஃபேன்சி வாட்ச் அழகு உபயோகம் கண்டு சில 100 ரூபாய்கள் தான் அதன் விலை இருக்கும், சாமர்த்தியமாக எடுத்து விட்டார். முன்பே இம்மாதிரி ஒரு வருகையில் இழந்ததால் கடை முதலாளி சந்தேகப்பட்டு அவரது பணியாளர் மூலம் சுந்தரராஜனை கண்காணிக்கை செய்திருந்தார். அவரது அதே மாதிரி சுந்தரராஜன் கம்பெனி ஸ்பேர் பார்ட்ஸ் உற்பத்தி குறைந்த போது பல முறை இதை அனுபவித்த கஸ்டமர் கம்பெனிகள் வேறு கம்பெனிகள் மூலம் இதை தயாரிக்க ஏற்பாடு செய்திருந்தால், டிமாண்ட் வரும் முன்பே இதை ஏற்பாடு செய்திருந்தால் இவருடைய சாமர்த்தியம் இந்த முறை ஈடுபடவில்லை. பொது பணிகள், ஆன்மீக பணிகளில் வழக்கமாக செய்யும் அரசு தணிக்கையில் இவரது பங்களிப்பு இல்லை என்பதை கண்டிருந்து ஆச்சரியம் அடைந்தனர். ராதிகா மற்றொரு முறை பாதிக்கப்பட தன் தந்தை காவல் அதிகாரி பல்லவராஜனிடம் ஆதாரத்துடன் முறையிட்டார். சுந்தரராஜன் பணியாளர் அவரது ஃபேன்சி வாட்ச் எண்ணை கண்டிருந்து கடைக்கு சொல்ல
அது ஒரு வழக்காகிவிட்டது. ஸ்பேர் பார்ட்ஸ் டிமாண்ட் முறை அவர் நினைத்தபடி ஈடுபடவில்லை. காரணம், பிறரால் முன்னேற்பாடாக உற்பத்தி செய்து வைத்த முறையே. பொது காரியங்களில் பங்களிப்பு குறைவு, இல்லாமையோடு பொது காரியங்கள் பணமே போடாததோடு மாலை போட்டுக் கொண்டது பாராட்டு பெற்றது கேவலமான பேச்சானது. மனைவி மேனகாவின் சொல் பேச்சை கேட்காது எண்ணி சுந்தரராஜன் வருந்தினார். இத்துடன் இக்கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, வாழ்வில் வாழும் போது நாம் பலவற்றை சிந்திக்க வேண்டியுள்ளது. நம்மில் பலர் அல்லது சிலர் தம் அறிவால் தம் சாமர்த்தியத்தால் நிறைய சாதிக்கிறார்கள். அந்த நிறைய சாதித்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போகும்போது எவ்வளவு சாதித்தாலும் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அவர்களுக்கு உடலுக்கு மனதுக்கு தேவையானது குறைவே. இதை உணர்ந்தவர் பலர் உண்டு. அதற்கு தகுந்த தம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்களும் உண்டு. அதே மாதிரி நாம் முன்னேறும் போது இல்லை, நம் சாமர்த்தியத்தால் செய்யும் ஒரு சில செயல்கள் நமக்கு பொருட்கள் ஈட்டி தரலாம். ஆனால் வாழ்க்கையில் ஒரு சில நல்ல காரியங்கள், ஒரு சில பொது காரியங்கள் ஒரு வழி பாதை போன்றுதான். அதை நாம் உணர்ந்து செய்ய வேண்டும். அதில் நம் சாமர்த்தியம் காட்டினால் அது கிளைப்பாதை உண்டாகாது. அது பொது வழி பாதையாக இருந்து செய்ததை காட்டிக் கொடுக்க ஒரு சூழ்நிலை வெகு விரைவில் வந்துவிடும். இதனை நாம் பத்திரிகைகள் வாயிலாகவும் பொது வாழ்விலும் நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம். இதை பற்றி நாம் நமக்குள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதனை, இந்த வாழ்க்கை முறையை, இந்த சாமர்த்தியம் என்று நினைத்த வாழ்க்கை முறையை வள்ளுவர் அக்காலமே உணர்ந்து இக்குறளில் தெளிவுபடுத்துகிறார். நாம் சிந்தித்து நாம் செயல்பட அவர் இதில் வலியுறுத்துகிறார். இத்துடன் கதை முடிகிறது. வேறொரு குழுடன் அதன் கதையுடன் கருத்துடன் பொருளுடன் சந்திக்க வருவோம். டாக்டர் எம் சந்திரசேகரன், மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் கற்பனையானவை. அவை கதை சொல்ல வேண்டியவை, யாரையும் குறிப்பிடுவன அல்ல. இக்கதையில் உபயோகப்படுத்தப்பட்ட வலைதள படங்களை பதிவிட்டவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. இக்கதையினை மற்றவர்களுக்கு அனுப்பி தமிழ் இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன். மனங்கவர் முருகனால் தமிழ் மேலும் வளர்ந்து பல சேவைகள் நடந்திட வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.